I welcome you to Learn English. Could you give me a pen? இது கேள்வி. கீழே இருக்கிற 6 பாக்ஸஸ் இருக்குது பாருங்கள், 6 சென்டென்சஸ். இது பதில்கள். கரெக்டான பதில்கள் என்னென்ன? Could you give me a pen அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு பேனா கொடுக்க முடியுமா? ஒரு கேள்வி. Just take from that box, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்துக்கோங்க அப்படி சொல்லலாம். ரைட் ஹேண்ட் சைடு பாருங்களேன், வேர் இஸ் யுவர் புக் இப்படி கேட்க மாட்டோம். எனக்கு ஒரு பேனா கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் உன்னோட புக் எங்கே அப்படின்னு கேட்க மாட்டோம். ஸோ அந்த கேள்வி மேட்ச் ஆகாது. செகண்ட் ரோ பாருங்கள், ஹியர் இட் இஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இருக்குது. குட் யூ கிவ் மீ எ பென்? இந்த இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதோ இங்கே இருக்குது, ஹியர் இட் இஸ். பிரிங் மீ த மெடிக்கல் கிட், இது மேட்ச் ஆகாது, கரெக்டான கேள்வி கிடையாது. கடைசியில் பாருங்கள், சாரி ஐ டோன்ட் ஹாவ், சாரி என்கிட்ட இல்லை. அடுத்து மே ஐ கம் இன்சைட், பேனா கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு நான் உள்ளே வரலாமா அப்படின்னு நம்ம திரும்ப கேள்வி கேட்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பதில்கள், சரியான பதில்களை நீங்கள் இந்த வீடியோவில் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஹவு மச் டிட் யூ பே, நீ எவ்வளவு பே பண்ண? இந்த கேள்விக்கு சரியான பதில்கள் என்னென்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, எல்லா சென்டென்சஸையும் ரீட் பண்ணி பாருங்கள், எல்லா சென்டென்சஸோட அர்த்தத்தையும் கண்டுபிடிங்க. தென் கரெக்டான பதில்கள் என்னென்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹவு மச் டிட் யூ பே, நீ எவ்வளோ கொடுத்த? வி பெய்டு 12,000, நாங்கள் 12,000 கொடுத்தோம். ஹவு மச் டிட் யூ பே, இதுக்கு கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி ஐ வாஸ் ஆஸ்க்டு டு பே 1000. 1000 அப்படின்னா என்ன அர்த்தம்? 1000 rupeesன்னு அர்த்தம். நான் 1000 rupees கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டேன். ஐ வாஸ் ஆஸ்க்டு டு பே 1000 rupees. அடுத்து த டோட்டல் அமௌண்ட் இஸ் 200, 200 ரூபா வந்துச்சு. ஐ பெய்ட் இட். மற்ற சென்டென்சஸ் எல்லாம் இந்த கொஸ்டினுக்கு பதில்கள் கிடையாது. நவ் லுக் அட் திஸ் கொஸ்டின். வாட் ஆர் யூ டூயிங், நீங்கள் என்ன செஞ்சிகிட்ருக்கீங்க, இல்லை நீ என்ன செஞ்சிகிட்டு இருக்க? இதுக்கு ஏற்ற பதில்கள் என்னென்ன? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. 2 பதில்கள் தான் கரெக்ட். இட் இஸ் நாட் ஆஸ் ஈஸி ஆஸ் யூ திங்க், நீ நினைக்கிற மாதிரி இது ஈஸி கிடையாது. ஸோ ஐ ஆம் ஒர்க்கிங் ஆன் இட், அதனால் நான் இதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதை பற்றி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் ஒர்க்கிங் ஆன் இட். அடுத்து தே நீட் அஸ் டு சப்மிட் அவர் ப்ராஜெக்ட், நம்மளை ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு கூப்பிட்றாங்க. ஐ ஆம் சென்டிங் தம், அது எல்லாத்தையுமே நான் சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த 2 பதில்கள் தான். மற்ற சென்டென்சஸ் எல்லாம் கரெக்டான பதில்கள் கிடையாது. வாட் இஸ் ஹீ டூயிங், அவர் என்ன செஞ்சிட்ருக்கிறாரு? இதுக்கு ஏற்ற பதில் என்னென்ன? இதுக்கும் 2 ஆன்சர்ஸ் மட்டும்தான் இருக்குது. மற்ற சென்டென்சஸையும் நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கணும், அதனுடைய அர்த்தத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, வாட் இஸ் ஹீ டூயிங், அவர் என்ன செஞ்சிட்ருக்கிறாரு அப்படின்னா ஹீ டிட் நாட் வாண்ட் காஃபி அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, அந்த க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது ஆன்சர்ஸ். ஸோ ஆன்சர்ஸை செக் பண்ணி பாருங்கள். வாட் டிட் ஹீ ஆஸ்க், நெக்ஸ்ட் கொஸ்டின், அவர் என்ன கேட்டார்? வாட் டிட் ஹீ ஆஸ்க், அவர் என்ன கேட்டார்? ஹீ இன்ஸ்ட்ரக்டட் மீ டு சென்ட் ஹிம் த ரிப்போர்ட், அவர் ரிப்போர்ட்டை அனுப்பும்படி எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. அடுத்த ஆன்சர், ஹீ ரெக்வஸ்டட் அஸ் டு பி ஆன் டைம், அவர் நம்மளை கரெக்டான டயத்துக்கு வர சொன்னார், வர்றதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணார். ஹீ ரெக்வஸ்டட் அஸ் டு பி ஆன் டைம். ஹி ஆஸ்க்ட் மீ நாட் டு பிரிங் புக்ஸ், புக்ஸ் எதுவும் கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஹி ஆஸ்க்ட் மீ நாட் டு பிரிங் புக்ஸ். ஃபைனலாக ஒரு கொஸ்டின், வேர் ஆர் யூ கோயிங், நீங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கீங்க, இல்லைனா நீ எங்கே போய்கிட்டு இருக்க? ஐ எம் நாட் கோயிங் எனிவேர், நான் எங்கேயும் போகல. தெர் இஸ் எ மீட்டிங், ஒரு மீட்டிங் இருக்குது. வி மஸ்ட் அட்டெண்ட், நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஸோ வேர் ஆர் யூ கோயிங், நீங்கள் எங்கே போகிறீங்க? நாங்கள் மீட்டிங் போயிட்டுருக்கோம். தே ஆர் ஆஸ்கிங் மீ டு குக், நான் குக் பண்ண போயிட்டுருக்கேன். தே ஆர் ஆஸ்கிங் மீ டு குக். டு ஹாவ் ஃப்ரெஷ் ஏர் ஃப்ரம் அவுட் சைட், வெளியே நல்லா காற்று வருது, ஃப்ரெஷ் ஏருக்காக நான் வெளியே போகிறேன். இந்த மாதிரி ஒரு கேள்வி, நிறைய பதில்கள். ஸோ ஒரு கேள்விக்கு எப்படிப்பட்ட பதில்கள் சொல்லலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.